அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்கள் சையத் ஃப்ரீ அட்வைஸ். அல்லாஹ் சொல்கிறான் குரானில், அது அல்லாவோட முடிவு தான் கரெக்டாக இருக்கும் சொல்லி குரானில் சொல்கிறான். ஆனால் நம்ம ஏதோ ஒரு பண்ணோன்னாக்கா, ஏதோ செய்யணுன்னாக்கா, எங்கேயோ போகணுன்னாக்கா நம்ம அவசரப்படுறோம். என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், என்னடா இதை இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் சொல்லி எதுவும் நடக்க மாட்டேங்குது சொல்லி ரொம்ப வேதனை பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்குள்ளே நம்ம மனசுல ஒரு இன்பத்தை ஒரு கஷ்டத்தை பண்ணிக்கின்னு ரொம்ப யோசிக்கின்னு. ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்கிறது தான், நான் என்ன பண்ணுறனோ அது கரெக்டாக இருக்கும், உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். நான் நீ கேட்டதை கொடுக்கலனாக்கா நீ வருத்தப்பட, உனக்கு அது நல்லதில்லைன்னு நினச்சிக்கோ. ஆனால் நான் உனக்கு நல்லது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உனக்கு தேவையானது நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்து தான் ஆவேன். அது இதில் மறுப்பே கிடையாது. உனக்கு அதில் புண்ணியம் இருக்கா, அதில் உள்ள லாபம் இருக்கா, அது எனக்கு தான் அறியும், உலகத்தில் யாருக்கும் அறியாது. அதுதான் குரானில் சொல்கிறான். நம்ம பொறுமையை காக்காம எப்படியோ நான் இவ்வளோ கேட்குறோம், பண்ணுறேன், அப்படி செய்கிறோம், எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான், அது பண்ண மாட்டேங்கிறான், இவ்வளோ நம்ம எல்லாம் கிடையாது சொல்கிறோம். அதெல்லாம் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிறது நம்ம துனியாவில் அல்லாஹ்க்கு மட்டும் தான் நம்ம வழங்கணும். ஸோ அவர் உனக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக கொடு, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் ஆனால் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. என்னடா நம்ம கேட்டதை ஒன்று கிடைக்கிச்சது ஒன்று சொல்லி கேட்பீங்க. நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, எப்படி அதை கொடுத்தா சொல்லி அப்போ நீ யோசிப்பீங்க, அப்போ நீங்கள் நினைப்பீங்க, அப்போ அந்த ஃபீல் வரும். அல்லாஹ் தான் நம்ம கூட தான் இருக்கான், நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுனாக்கா அதோட சிறப்பாக கிடைச்சிச்சுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பா உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான் சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சாலும் சரி நினைக்கலாலும் சரி அல்லாஹ் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கான். நம்ம தான் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். சரியா கேட்டால் அது பொறுமையாக காட்டுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கான வழி சிறப்பாக செய்வார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.